வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. இன்னைக்கு எதை பத்தி பார்க்கறோம்னா, மீண்டும் ரோந்து வாகனத்துல டே 20 பார்க்கறோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அகாடமியில எஸ்ஐ தேர்வர்களுக்காக புதிய சேர்க்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் இவர்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம இன்னைக்கு உண்டான டே 20 100 நாள் தொடர்ச்சியான பயிற்சியில டே 20ல இருக்கும். இந்த டே 20ல இந்தியாவில் இருக்கிற அந்த ஒவ்வொரு சிறப்பு பெயர்களை நம்ம பார்க்குறோம். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலமா இருக்கலாம், ஒவ்வொரு பகுதியா இருக்கலாம், இதுல இருக்கிற சிறப்பு பெயர்கள். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்களும் ஊர்களை பத்தி நம்ம பார்க்குறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதற்கட்டமா இந்தியாவில் உள்ள நகரங்கள், இந்த நகரங்கள்ல சிறப்பு பெயர்களை நம்ம பார்த்துடலாம், என்னென்னலாம் இருக்குன்றத. இதை நம்ம மேப்போட கொடுக்கும்பொழுது உங்களுடைய புரிதல் ரொம்ப எளிமையா புரியுன்றதுக்காக நம்ம கொடுக்குறோம். ஸோ பொற்கோயில் நகரம் என்று அழைக்கப்படுவது அமிர்தசரஸ், நம்பர் 1 புரிஞ்சுங்க. அதற்கடுத்து இந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுவது காஷ்மீர், வடக்கின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கான்பூர், இந்தியாவின் ஆபரணம் என்று அழைக்கப்படுவது மணிப்பூர். அதனடுத்து அரண்மனைகள் நகரம் என்று அழைக்கப்படுவது கொல்கத்தா, எஃகு நகரம் என்று அழைக்கப்படுவது விச் மீன்ஸ் இந்தியாவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், எஃகு நகரம் என்று அழைக்கப்படுவது ஜாம்ஷெட்பூர். அதையடுத்து சூரிய நகரம் என்று அழைக்கப்படுவது ஜோத்பூர், வெள்ளை நகரம் என்று அழைக்கப்படுவது உதய்பூர், பிங்க் சிட்டி என்று அழைக்கப்படுவது ஜெய்ப்பூர். ஸோ இதுல இருக்கிற ஒரு முக்கியமான தகவலை நம்ம பார்த்தாச்சு. இந்திய அளவுல என்னென்ன நகரங்களுடைய பெயர்கள் ரொம்ப சிறப்பு பெற்று இருக்குன்றத தேர்வு கண்ணோட்டத்தில் இருக்கிறத நம்ம பார்த்தாச்சு. இது மட்டும் இல்லாம இந்திய நகரங்களுடைய சிறப்பு பெயர்கள்ல இன்னும் கூடுதல் தகவலா நம்ம 2வது பகுதியை நம்ம பார்க்கிறோம். 2வது பகுதி என்னது? இந்தியாவின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது எது? மும்பை. அதற்கு இந்தியாவின் இளவரசி என்று அழைக்கப்படுவது புனே, சந்தன நகரம் என்று அழைக்கப்படுவது மைசூர். அதுக்கடுத்து இரட்டை நகரம் என்று அழைக்கப்படுவது ஹைதராபாத், செகந்திராபாத். அதுக்கடுத்து அரேபிய கடலின் அரசு என்று அழைக்கப்படுவது கொச்சி. சோ இன்னைக்கு இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இன்னும் கூடுதல் தகவலா இந்தியாவின் தோட்டம் என்று அழைக்கப்படுவது பெங்களூர், இந்தியாவின் நறுமண தோட்டம் என்று அழைக்கப்படுவது கேரளா. ஸோ இந்த பகுதிகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இதை தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கிற நகரங்களின் சிறப்பு பெயர்களை நம்ம 1 by 1 நம்ம பார்த்துடலாம். வாங்க. என்ன? தமிழ்நாட்டில் தோட்டப்பயிர் பூமி என்று அழைக்கப்படுவது தர்மபுரி. தர்மபுரியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா தோட்டப்பயிரின் பூமி. அது மட்டும் இல்லாம சென்னை தெற்காசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் முதற்கட்டமான பெயர். 2வதா தென்னிந்தியாவின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது என்னது? சென்னை. அதுக்கடுத்து மாம்பழ நகரம் என்று அழைக்கப்படுவது சேலம், மலைகளின் ராணி என்று அழைக்கப்படுவது நீலகிரி, கூட்டு நகரம் என்று அழைக்கப்படுவது திண்டுக்கல், வியாபார நகரம் என்று அழைக்கப்படுவது விருதுநகர், நெசவாளர்களின் வீடு என்று அழைக்கப்படுவது கரூர், ஆலய நகரம் ஏரி மாவட்டம் என்று அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். அது மட்டும் இல்லாம சமய நல்லிணக்கத்தின் பூமி என்று அழைக்கப்படுவது நாகப்பட்டினம், புனித பூமி என்ற ஒரு சிறப்பு பெயரை கொண்டது ராமநாதபுரம். அது மட்டும் இல்லாம இந்தியாவின் தென்னிலை எல்லை என்று அழைக்கப்படுவது கன்னியாகுமரி, சரித்திரம் உறையும் பூமி என்று அழைக்கப்படக்கூடிய சிறப்பு பெயர் சிவகங்கை என்ற ஒரு பகுதிக்கு இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம இன்னும் கூடுதல் தகவலா இருக்கு, அதை பத்தி நம்ம பார்த்துடலாம். என்ன? மஞ்சள் நகரம் என்று அழைக்கப்படுவது ஈரோடு, தமிழ்நாட்டின் முப்படை நகரம் என்று அழைக்கப்படுவது நாமக்கல், தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர், தமிழ்நாட்டின் பின்னலாடை நகரம் என்று அழைக்கப்படுவது திருப்பூர். அடுத்து இயற்கை
விரும்பிகளின் பூமி என்று அழைக்கப்படுவது தேனி. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுவது திருநெல்வேலி. அதுக்கடுத்து கோட்டைகளின் நகரம் வேலூர். கோட்டைகளின் நகரம் என்று அழைக்கப்படுவது வேலூர். மலைக்கோட்டை நகரம் திருச்சி. அதுக்கடுத்து தஞ்சாவூர் தமிழக அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படும். அது மட்டும் இல்லாம மதுரைக்கு 2 விதமான பெயர்கள் இருக்கு. என்ன? கோவில் நகரம், உறங்கா நகரம் என்று அழைக்கப்படுவது மதுரை. தூத்துக்குடி முத்து நகரம், சுரைமுக நகரம், தமிழ்நாட்டின் நுழைவாயில் என்று அழைக்கப்படும் ஒரு தனி சிறப்பு இந்த தூத்துக்குடிக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டின் தொழில் நகரங்களையும் நம்ம இப்ப பாக்குறோம். அதை வரிசைப்படுத்தி பார்த்துடலாங்களா, என்னென்ன தொழில் நகரங்கள் இருக்குன்றத. இது எக்கனாமிக்ஸ்லயே நமக்கு யூஸ் ஆகும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பார்த்துடலாங்களா? அப்போ ராணிப்பேட்டை. ராணிப்பேட்டையில எந்த தொழில், அதாவது தோல் தொழிலுக்கு சிறப்பு பெற்ற ஒரு தொழில் நகரமா வரையறுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தோல் ஆம்பூர், வாணியம்பாடி இது தோல் தொழில் நகரம் என்று அழைக்கப்படுறது தமிழ்நாட்டின். அது மட்டும் இல்லாம சேலத்தை பத்தி பார்க்கிறோம். சேலம் என்ன தொழில் நகரம் என்று அழைக்கப்படுகிறது? ஏன்னா தொழில் நகரத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விசைத்தறி, கைத்தறி, ஜவுளி, எஃகு, மரவள்ளி ஆகிய தொழில்களின் நகரமாக என்னது தமிழ்நாட்டின் இந்த சேலம் விளங்குது. அது மட்டும் இல்லாம இந்த சங்ககிரி லாரி கள தொகுதி அப்படின்ற அந்த தொழிலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா நகரம் விளங்குது. அதுக்கடுத்து திருச்செங்கோடு ஆழ்துளை, அதாவது போர்வேல் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இந்த ஆழ்துளையிடும் பணியில அந்த தொழிலுக்கு சிறப்பு பெற்றதா இருக்கு. அடுத்து நாமக்கல். நாமக்கல் என்ன தொழிலுக்கு சிறப்பு பெற்ற நகரமா இருக்கு அப்படின்னா போக்குவரத்து, கோழி பண்ணை. சரிங்களா? அடுத்து கரூர். இந்த கரூர் பார்த்துடலாங்களா, வாகன புனைபவர். அதுக்கடுத்து பார்க்கும்போது விசைத்தறி. இந்த 2 தொழிலுக்கு ரொம்ப சிறப்பு பெற்றதா இருக்கு. அடுத்து ஈரோடை பத்தி நம்ம பார்க்குறோம். ஈரோடு விசைத்தறி, மஞ்சள். கோயம்புத்தூர் நூற்பு ஆலைகள், பொறியியல் தொழிற்சாலைகள். இது 2த்துக்கும் சிறப்பு பெற்ற ஒரு தொழிலக நகரமா இருக்கு. திருப்பூர் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பின்னல் ஆடை, அதாவது பின்னல் ஆடைகள், ஆயத்த ஆடைகள். இது 2த்துக்குமே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அடுத்து ராஜபாளையம் பருத்தி, அறுவை சிகிச்சை பொருட்கள். சரிங்களா? ஆபரேஷனுக்கு பயன்படுற ரொம்ப சாஃப்டா இருக்கிற அந்த காட்டன்ஸ்ல. அதையடுத்து சிவகாசி தீப்பெட்டி, பட்டாசு தொழிற்சாலை, அச்சிடுதல். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதுக்கு இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுங்க. ஸோ இது ப்ரீவியஸ் இயர்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு தமிழ்நாடு, அதுக்கு முன்னதாக பார்க்கும்போது இந்தியா போன்ற சிறப்பு நகரங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நமது ஸ்டார் போலீஸ் அகாடமியில புதிய மாணவர்கள் சேர்க்கை, அதாவது எஸ்ஐ தேர்வு எழுத மாணவர்களுக்காக சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ மேலும் இவர்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.